பீகார் மாநிலத்தில் உள்ளது பெகுசராய். ஊருக்கு வெளியே இருந்த புதரில் கடந்த 15ஆம் தேதி ஒரு வெள்ளை நிற சாக்கு மூட்டை கிடந்திருக்கிறது. சந்தேகத்தின் பேரில் அதை அந்த பகுதிவாசிகள் திறந்து பார்த்திருக்கிறார்கள். உள்ளே ஒரு பெண் சடலம் இருப்பதை கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார்கள். யாரோ எங்கேயோ கொன்றுவிட்டு சடலத்தை கொண்டு வந்து இங்கே வீசியிருப்பதை உணர்ந்த ஊர்க்காரர்கள் உடனே காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் அந்த பெண் கோரம்பூரைச் சேர்ந்த பாரதி குமாரி என்பது தெரிய வந்திருக்கிறது. 23 வயதான இவர் பிஎட் படித்து முடித்துவிட்டு பாட்னாவில் தங்கி ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி வந்திருக்கிறார். சென்ற 11ஆம் தேதி ஊருக்கு சென்ற பாரதி அடுத்த நாள் பாட்னாவுக்கு செல்வதாக கூறிவிட்டு கிளம்பியிருக்கிறார். அதன் பிறகு அவரிடம் இருந்து எந்த அழைப்பும் வரவில்லை என்று சொல்லப்படுகிறது. பாரதிக்கு என்ன ஆனது, அவரை கொன்று வீசியது யாராக இருக்கும் என்ற கேள்விகளுக்கு விடை தேடி போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். அப்போதுதான் கடந்த 13ஆம் தேதி பாரதி கிஷான்கஞ்ச் என்ற பகுதியில் இருந்தது செல்போன் டவர் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் அவரது செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. பாரதி யார் யாருக்கெல்லாம் அடிக்கடி போன் பேசியிருக்கிறார் என்ற விவரங்களை சேகரித்த போது கோபால் குமார் என்பவரின் பெயர் அடிபட்டிருக்கிறது. பாரதியின் செல்போன் சிக்னல் இருந்த இடத்தில் கோபாலும் இருந்திருக்கிறார் என்பது தெரிய வந்ததும் அவர் மீதான சந்தேகம் அதிகரித்திருக்கிறது. உடனே போலீசார் பிரயாக்ராஜ் பகுதியில் இருந்த கோபாலை மடக்கி பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் பாரதியை அவர் கொடூரமாக கொலை செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. கோபால் வேறு யாரும் இல்லை, பாரதியின் காதலன். இருவரும் சில வருடங்களாக காதலித்து வந்திருக்கிறார்கள். கிஷான்கஞ்ச் என்ற பகுதியில் இயங்கி வந்த அரசு பள்ளியில் கோபால் ஆசிரியராக வேலை செய்து வந்திருக்கிறார். பள்ளி வளாகத்திலேயே உள்ள குடியிருப்பு பகுதியில் தங்கியிருக்கிறார். இந்த சூழலில் பாட்னாவில் தங்கியிருந்த பாரதி அடிக்கடி கிஷான்கஞ்ச் பகுதிக்கு வந்து கோபாலை சந்திப்பது வழக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாரதியின் செல்போனில் அவர் வேறு ஒரு ஆணோடு நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களை கோபால் பார்த்திருக்கிறார். இதனால் பாரதியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு சண்டையிட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக காதல் ஜோடிக்குள் நாளுக்கு நாள் தகராறு அதிகரித்து வந்திருக்கிறது. கடந்த 13ஆம் தேதி வழக்கம் போல கோபாலை சந்திக்க பாரதி அவரது குடியிருப்புக்கு வந்திருக்கிறார். இருவருக்கும் அந்த போட்டோ தொடர்பாக மீண்டும் தகராறு வெடித்திருக்கிறது. ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற கோபால் பாரதியின் கழுத்தை நெரித்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். சடலம் வீட்டில் இருக்க கோபால் வழக்கம் போல் பள்ளிக்கூடத்துக்கு சென்று மாணவ மாணவிகளுக்கு பாடம் நடத்தியிருக்கிறார். பிறகு வீட்டுக்கு வந்தவர் நள்ளிரவுக்காக காத்திருந்திருக்கிறார். சடலத்தை ஒரு வெள்ளை சாக்கு மூட்டையில் திணித்து அதன் மேல் பழைய துணிகளை வைத்து கட்டியிருக்கிறார். மூட்டையை தனது பைக்கில் ஏற்றிக்கொண்ட கோபால் 270 கிலோமீட்டர் தாண்டி பெகுசராய் பகுதியில் உள்ள புதரில் சடலத்தை வீசியிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பீகாரில் தேர்தல் நடக்க உள்ளதால் அம்மாநில போலீசார் சோதனை சாவடிகள் அமைத்து தீவிர ரோந்து பணியிலும் கண்காணிப்பிலும் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இந்த சோதனை சாவடிகளிலும் கோபாலை நிறுத்தி போலீசார் விசாரிக்கவோ சாக்கு மூட்டையில் என்ன இருக்கிறது என்று கேள்வி கேட்கவோ இல்லை. 4 மாவட்ட எல்லைகளை அசால்ட்டாக கடந்து சடலத்துடன் 5 மணி நேரம் கோபால் பயணம் செய்திருக்கிறார். கோபால் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.